தங்கலான் விக்ரம் ரஞ்சித் இயக்கத்தில் பார்வதி, மாளவிகா மேனன் இப்படி பலர் ஜிவி பிரகாஷ் இசையமைத்து வெளிவந்து ஆகஸ்ட் 15 முதல் வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கும் இந்த படத்தை பத்தி விமர்சனம் தான் நம்ம இதுல சொல்ல போகிறோம். விக்ரம் நடிப்புக்கு தீனி தேவையில்லை, அந்த அளவுக்கு ஆழ்ந்த நடிப்பை இந்த படத்தில் கொடுத்திருக்கிறார். அப்படி இந்த நடிப்புக்கு தீனி போடக்கூடிய விக்ரமுக்கே இந்த ஆகஸ்ட் 15 எப்படி முறையாக இந்த படத்தை கொடுத்தார் என்பதற்கான விமர்சனத்தை மீண்டும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். நம் தென்னிந்திய சினிமாவை பற்றி நமக்கு பேசுவோம். ஆனாலும் இந்திய சினிமாவில் இதுபோல தென்னிந்திய சினிமா நடிகர்களில் சில நடிகர்கள் மட்டுமே ஆஸ்கார் விருது, நேஷனல் அவார்டு, பல விருதுக்கு ஆசைப்படும் சில நடிகர்கள் மட்டுமே உண்டு நம் தென்னிந்திய சினிமாவில். அப்படி பார்த்தால் கமலஹாசன், விக்ரம், தனுஷ் இப்படி ஒரு சில பேர்கள் தான் நடிப்புக்காக தீனி போட்டு பல விருதுகளை அள்ள வேண்டும், நடிப்பில் பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக பல படங்களை அவர்கள் செலக்ஷன் பண்ணி தேர்ந்தெடுத்து நடிப்பார்கள். அப்படித்தான் தங்கலான் படத்தை கொடுத்திருக்கிறார்கள். பல கதைகள் இங்கே உண்டு. முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஒரு விளக்கம்தான், ஒரு எதிர்பார்ப்பு தான் நம் தங்கலான் படம். இந்த கதையை ரஞ்சித் எப்படி தேர்ந்தெடுத்தார், இந்த கதை அவருக்கு எதற்காக தேர்வாகப்பட்டது, நிச்சயம் சொல்ல வேண்டுமென்றால் ரஞ்சித்துக்கு அரசியல் நூலகத்தில் பல எதிர்பார்ப்புக்கான சில விஷயங்கள் அவருக்கு பிடித்து போகிறது. பொதுவான கருத்துக்களை மக்களுக்கு சொல்ல நினைக்கிறார். அதனால் தங்கலான் படம் பல 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்த இந்த கதையை இப்போது மக்களுக்கு எதுக்கு கொடுக்க நினைத்தார் என்றால், மக்கள் எப்போதும் நம் இந்திய நாட்டில் சரி எங்கேயும் சரி அடிமைப்பட்டு வாழ்ந்து வந்திருக்கிறார் என்பதற்கான சில பாடங்களை கொடுத்திருக்கிறார். இதில் கொஞ்சம் கூட அவர் ஆழ்ந்து விரிவாக சொல்ல நினைத்தால் பல சர்ச்சைகளில் ரஞ்சித் வந்திருப்பார் என்பதற்கான கதைதான் இது. அதை தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் இந்த கதையை சொல்லி முடித்திருக்கிறார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்தில் ஒரே இது அந்த அளவுக்கு எடுத்திருப்பதுதான் இந்த படத்தில் ஒரு குறை மட்டும் தெரிகிறது. மற்றபடி இந்த படத்தின் கதை, திரைக்கதை ஜிவி பிரகாஷ் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மீண்டும் திரைத்துறையில் தனது மியூசிக்கை வலுவான முறையில் படுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு இசை அமைப்பாளராக இந்த இசையை கொடுத்திருக்கிறார். படம் ஃபுல்லாவை எங்கே மியூசிக் தேவை, எங்கே மியூசிக் தேவையில்லை என்பதற்கான பல எதிர்பார்ப்புகளை அழகாக பார்த்து செதுக்கியிருக்கிறார் ஜிவி பிரகாஷ். முக்கியமாக இந்த படத்துக்கு உயிரோட்டம் கொடுத்திருப்பது ஜிவி பிரகாஷ். மற்றபடி விக்ரம் நடிப்பை நமக்கு சொல்ல வேண்டாம். அவருடைய நடிப்பு நமக்கு தீனி போடும் அளவிற்கு விழுந்து நடிப்பார். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த படத்தில் நடித்த விக்ரம், இந்த கதைக்கு நடித்த விக்ரம், இந்த கதைக்காக எந்த நடிகர் அதை நடிப்பை கொடுப்பார் என்பதற்கான விளக்கம் நமக்கு சிந்திக்க வைக்க. அப்படித்தான் இந்த படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் விக்ரம். விருதுக்காக ஆசைப்படும் அளவிற்கு இவர்கள் நடிப்பு இருக்கிறது. இருந்தாலும் விருதுக்காக போராட வேண்டும், நடிப்பை மக்களுக்கு நான் பெரிய நடிகன், நடிப்பில் சிறந்தவன் என்று முத்திரை பதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் இருக்கும் ஒரு மனிதனால் மட்டும்தான் இந்த மாதிரி நடிப்புகளை கொடுக்க முடியும். அப்படித்தான் இந்த நடிப்பை கொடுத்திருக்கிறார். முன்னாடி பார்த்தால் நமக்கு கமலஹாசனை எடுத்துக்கொள்ளலாம், கோவணத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் கமலஹாசனை எடுத்துக்கொள்ளலாம். அதை பின்தொடர்ந்து வரும் விக்ரமை இன்னைக்கு நமக்கு பார்க்க. அப்படி பார்த்தால் நடிப்புக்கு தீனி போடுவதில் விக்ரமுக்கு கைவந்த கலை என்று நமக்கு சொல்கிறோம். ஆனால் அதில் எவ்வளோ உருகளும் எவ்வளோ வலிகளும் இருப்பது விக்ரமுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு நடித்து மெழுகாக உருகியிருக்கிறார். பல 300 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள இந்த கதையை வெள்ளக்கார இதுல வைத்து இந்த கதையை உருகி செதுக்கி வைத்திருக்கிறார். கதை போரும் அவர்கள் உடல் பாகங்கள், நடிப்புகள், மாளவிகா மேனன் அவரை நமக்கு எப்படியெல்லாம் பார்த்தோம், ஒரு கவர்ச்சி நடிகையாக பார்த்து. ஆனா இந்த படத்தில் அவருடைய நடிப்பை வேறு தளத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஒவ்வொருத்தரும் படங்களில் உடைகளும் ஆத்மாவாக நடித்திருப்பது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம்தான்.
தமிழ் சினிமாவை ஒரு அடுத்த கட்டத்துக்கு இந்த சினிமா நகர்த்தி கொண்டே போகிறது. ஆனால் படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது. இருந்தாலும் ஸ்லோவாக இருக்கும் கதைகளை நமக்கு ஸ்லோவாக பார்க்க கூடாது. ஆனால் படத்தில் வரும் மெசேஜ்களை நமக்கு பார்த்து படம் பார்க்க வேண்டும். முன்னோர்கள் இதை பார்க்கும் வயதானவர்கள் கூட இந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயம் அவர்களுக்கு முன்னோர்கள் நடந்த வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு திரைப்படமாக கொண்டு வந்திருக்கும் இந்த தங்கலான் சினிமா பெரும் ஒரு கட்டத்தில் வந்திருக்கிறது. நேஷனல் அவார்டுக்காக இந்த படம் நிச்சயம் வரும். ஆஸ்கார் விருதுக்காக பரிந்துரைக்கப்படும். நேஷனல் விருதை மீண்டும் விக்ரம் தட்டிச் செல்வதற்கான இந்த படம் நேஷனல் விருதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது விக்ரம். அப்படித்தான் இந்த படத்தில் நடித்திருக்கிறார். இது யாரால் முடியும்? நேஷனல் அவார்டுக்காக, ஆஸ்கார் விருதுக்காக ஒரு ஆவேச கண்ணோட்டம் இருக்கும் சில நடிகர்கள் மட்டும்தான் முடியும். அப்படித்தான் விக்ரம் ஒவ்வொரு படத்தை செதுக்கி நடித்திருக்கிறார். அப்படி அவர் ஒவ்வொரு படங்களை செதுக்கியவர் தான் இது. பிதாமகனில் நேஷனல் அவார்டை வாங்கினார். மீண்டும் அவருக்கு நேஷனல் அவார்டு இந்த படம் கிடைக்கும் என்பதற்கு சாத்திய கருத்தே இல்லை. நிச்சயம் கிடைக்கும் என்பதற்கான ஆணவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். விக்ரமை நினைக்கும் போது எப்பா ஒரு மகா கலைஞன் என்றுதான் நமக்கு சொல்ல வேண்டும். ஒரு மனிதன் நடிப்புக்காக மட்டுமல்ல, நடிப்புக்காக அவர் செராக்ஸ் முறையில் வந்து நடிக்கிறதில்லை. தன்னை எந்த கேரக்டருக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த கேரக்டருக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு அதில் உருக வைத்து நம்மளை இழக வைக்கிறார் நடிகர் விக்ரம். இதுதாங்க ஒவ்வொரு சீனில, ஒவ்வொரு ஆக்ஷன்ல, ஒவ்வொரு கேரக்டர்ல, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு நடிப்பை கொடுக்கக்கூடிய நடிகராக மாறியிருக்கிறார் விக்ரம். அவர் நடித்த படங்களில் இந்த படத்தில் தான் அவர் நடிப்பு இன்னும் ஒரு படி மேல் ஏறி இருக்கிறது. தங்கலான் படத்தை நமக்கு பாராட்டியாக வேண்டும். ரஞ்சித்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த கதையை தேர்ந்தெடுத்தது சரிதான். ஆனாலும் இந்த கதையில் சில தவறுகள் இருக்கிறது. அந்த தவறுகளை ரஞ்சித் கவனித்திருக்கலாம். அப்படி என்னால் சொல்ல முடிகிறது. இருந்தாலும் படம் நல்ல ஒரு திரைப்படம் கொடுத்திருக்கிறார். அவருக்கு சாப்பட்டா பரம்பரைக்கு பிறகு ஒரு சரித்திர படத்தில் இதுவும் ஒன்றாக மாறப்போகிறது. ரஞ்சித் பல இயக்குநர்கள் மத்தியில் நம்பர் 1 இடத்தை பிடிப்பதற்கு வெகு தூரம் இல்லை. அப்படித்தான் அவர்கள் திரைக்கதைகள் இருக்கிறது, திரைப்படங்களும் இருக்கிறது. ரஞ்சித்தை பார்த்தா நமக்கு என்ன தோன்றும்? ஆனால் அவருக்கு இருக்கிற உணர்வுகள் அத்தனை தான் சினிமாவுக்காக வருகிறது. அவர் சொல்லி இருக்கிறார், சினிமாவை நான் இதை எடுக்கணும் அதை எடுக்கணும்னு நான் நினைக்கல, எனக்கு என்ன தோணுமோ அதை பார்த்து எடுத்துதான் நான் சினிமாவை எடுக்கிறேன் என்று சொல்கிறார். அவருக்கான ஐடியா, அவருக்கான இந்த உழைப்பு, அவர் இந்த சினிமாவில் மக்களுடைய வலிகளையும் வேதனைகளையும், பல 300 ஆண்டுகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்த பல மனித சங்கிலிகளின் வேட்டைகளையும் நம் சினிமாவுக்குள் மீண்டும் கொண்டு வந்திருப்பது பாராட்டக்குரியதுதான். இந்த பாராட்டு நிச்சயம் ரஞ்சித்தை சேரும். இப்படித்தான் படம் தங்கலான் படம் ஃபர்ஸ்ட் கிளைமாக்ஸ், ஃபர்ஸ்டில் என்ன கொடுக்கிறாரோ கிளைமாக்ஸில் அதே சீனை தான் கொண்டு வருகிறார். தங்கம் எடுத்தாரா, அதே சீன் தான் தங்கம் எடுக்கிறாரா என்பதுதான் கிளைமாக்ஸ். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள தியேட்டருக்கு சென்று படம் பாருங்கள். நிச்சயம் இந்த படம் பல ரசிகர்களுக்கு பிடிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. படம் வசூலில் சக்கை போடு கொண்டிருக்கிறது. முதல் வசூலில் 50 கோடி வசூலும் அடித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். படம் இதுவே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நேஷனல் அவார்டு காத்திருக்கிறது. ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்படும் தங்கலான் படம் இந்திய படமாக, தமிழகத்தின் படமாக இருக்கிறது. தமிழக மக்களின் வாழ்க்கையை இந்த சினிமா சுற்றி காட்டியிருப்பது மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். சட்டம்